ஹலோ, வெல்கம் டு கசின்ஸ் குசின். இன்றைக்கி நம்ம வந்து பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் டிஷ்ஷு தான். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் வெடிக்க ஆரம்பித்தோடனே ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. பூண்டு நான் வந்து நச்சு வச்சுருக்கேன். ஸோ இடித்த பூண்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். பூண்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது நல்லா அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு போட்டுட்டு இந்த சூட்டில் இந்த ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த மசாலா பொடிகள் வந்து கருகிடக்கூடாது. இது கூட நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பரட்டுங்க. இந்த மசாலா ஃபுல்லாக இதில் நல்லா கோட் ஆகணும். பெப்பர் பிடிக்குன்றவங்க கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்மில் போட்டுட்டு அப்பப்போ பெரட்டி கொடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும். அப்போ தான் இந்த வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பான லேயராக ஃபார்ம் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். காரசாரமான பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.